அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து கண்ணதாசன் மட்டன் ஸ்டால் பரமக்குடி. இது பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இறங்குகின்ற ஆட்டுச்சந்தை. இந்த சந்தையை பொறுத்தளவில் புதன்கிழமை சரியாக மாலை 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை காலை ஒரு 8-9 மணி முடிய நடக்கும். 8 மணி 9 மணி முடிய சந்தை நடக்கும். இது புதன்கிழமை சாயந்தரம் இறங்கின சந்தை. புதன்கிழமை சாயந்தரம் பொறுத்தவரை செம்பரி தான் இறங்கும். இந்த மாதிரி செம்பரி தான் இறங்கும். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல செம்பரி, வளர்ப்புக்கு ஏற்ற செம்பரி. நம்ம நண்பர் தான் ஒருத்தர் வாங்கினாப்புல 11,300 இந்த செம்பரி குட்டிங்க ஃபுல்லாமே. எல்லாமே பார்த்திங்கன்னா கிடா குட்டிங்க. ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு கிடா, நல்ல கிடா. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கறிக்கடைக்கு தான் போயிருக்கு. ஜோடி 19,000 ரூபா. ஒரு கிடா ஒன்று 9,500 ரூபாய்க்கு விலை தீர்ந்துச்சு. ஏற்றிட்டு போயிட்டாங்க. நல்ல கிடா. இந்த மழை காலத்தில் கொசு காலத்தில் இப்படி கிடாயினா கிடைக்கிறது பெரிய விஷயம். எல்லாமே கொம்பு கிடா தான், எல்லாமே வளர்ப்பு கிடாய்கள் தான். இப்போ கிடா தான் இப்போ இனிமேல் வந்து இந்த நியூ இயருக்கு ஜனவரி மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கிடாய்கள் தான் அதிகமாக இறங்கும். ஏன்னா ஆட்டில் குட்டிகளே கிடையாது, எல்லாமே வளர்ப்பில் தான் கிடக்கு. எல்லாமே வளர்ப்பு கிடாயாக தான் கிடக்கு. கறிக்கடைகளுக்கு இனிமேல் இப்படி கிடா தான் அமையும், வேறு வழியே கிடையாது. இந்த ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தரமான கிடாய்கள், எல்லாமே வளர்ப்பு கிடாய்களாக தான் இருந்தது. இது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மயிலம்பாடி 2 கிடா இருக்குதுங்களா, இது 2 மட்டும் கேட்டாங்க. நம்ம ஏரியாவில் பொறுத்தவரை பொட்டுக்குட்டி விலை இருக்காதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். அந்த 2 மயிலம்பாடி மட்டும் 20,000 ரூபாய்க்கு கேட்டால் பொறுத்தர் பொட்டுக்குட்டியை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி விட்டு. எங்கள் ஏரியா பொறுத்தவரை இந்த மாதிரி மயிலம்பாடி தான் விலையாகும். அந்த மாதிரி பொட்டுக்குட்டி அதிகமாகிட்டு நம்ம பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை விலையாகாது. அந்த பொட்டுக்குட்டியை மறுபடியும் விற்றாப்புல. ஆனால் மேற்குட்டி தான் பொட்டுக்குட்டி எல்லாமே 11 ரூபா கரையத்துக்கும் ஒரு அண்ணன் ஒருத்தர் உடச்சி கேட்டாப்புல 11 ரூபாய்க்கு கீழே. அவர் 11 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கலந்தாப்புல. ஆனால் லாஸ்ட்டில் கொடுத்துட்டாப்புல, எவ்வளோ விற்றாருன்னு தெரியல. இந்த மயிலம்பாடி பார்த்திங்கன்னா 2 கிடாயும் பார்த்திங்கன்னா 20 ரூபாயும் தீர்ந்துச்சு. 10 20 ரூபாயும் தீர்ந்துச்சு. நல்ல தரமான குட்டி மயிலம்பாடி 2ம் பார்த்தா தெரியும். 2 தீர்ந்து பத்திட்டு போயிட்டாங்க. 2மே நல்ல தரமாக இருந்துச்சு. இந்த கருங்குட்டி 2மே வந்து செம்பரியும் குட்டி தான், நல்ல குட்டி. ஆனால் ஜோடி 13 ரூபா சொன்னாப்புல. 2 சூப்பர் குட்டி, நல்ல கருங்குட்டி, நெத்தி வெள்ளை குட்டி. அவர் 13 ரூபா சொன்னாப்புல. நான் அவங்க கேட்கல, கீழே உடச்சி கேட்டாங்களாம். இது ஆடும் குட்டியும் ஒரு புருவ குட்டி, ஒரு கிடா குட்டி. ஒரு சொன்ன விலை வந்து அண்ணன் சொன்ன வந்து 26 ரூபா சொன்னாப்புல. பல்லாம் நல்லா இருந்தது. ஆடு கொஞ்சம் நல்லா நெட்டு போக்கு, நல்ல கறிக்கட்டான ஆடாக தான் இருந்தது. நல்ல பாலடி நல்லா தான் இருந்தது. குட்டி நல்லா வாழைச்சட்டை மாதிரி இருந்துச்சு. 2 குட்டியும் பார்க்கவே தெரியும். இந்த பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா இருந்துச்சு குட்டி 2 அவர் சொன்ன விலை 26 ரூபா சொன்னாப்புல. 20 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாப்புல. நல்ல ஆடு தான். இந்த கொசு கட்டியில் அப்படி கிடக்கிற பெரிய விஷயம் தான். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கிடா குட்டி தான். பார்த்தா தெரியும், தரமான கிடா குட்டிங்க, நல்ல குட்டிங்க. ஃபுல்லாமே சூப்பர் குட்டிங்களாக இருந்தது. விலை கொஞ்சம் அனுசரிப்பில் கடைசியில் நின்றது, கடைசியில் தீர்ந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்த விலை 10,700 நினைக்கிறேன். இந்த குட்டியாக அது வேறு குட்டியாக இருந்ததில்ல, இந்த குட்டி தான் நினைக்கிறேன். 10,700 ரைட் தான், இந்த குட்டி தான் 10,700 ஜோடி. தீர்ந்த விலை நல்ல குட்டி, ஒரே மாதிரி குட்டியாக இருந்துச்சு. ஒரு 2 குட்டி 3 குட்டி கொஞ்சம் உள்ள இதாக இருந்தது. நல்ல குட்டிங்க அதெல்லாமே. இது ஃபுல்லாக பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு குட்டி பார்க்க. இந்த நல்ல தரமான குட்டிங்க. இப்படி குட்டிங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்தில் இறங்குது. என்ன காரணம்னா இந்த பால்குடி குட்டி சொல்லுவாங்க, அந்த ஈரத்துக்காண்டி கொண்டு வந்து விற்பாங்க. இதெல்லாம் கூட்டில் கிடக்கிற குட்டி தான் மேக்ஸிமம். மேய்ச்சலுக்கு போகிற குட்டி கிடையாது, கூட்டில் கிடக்கிற குட்டிகளாக தான் இருக்கும் அதிகமாக. இது நம்ம எட்டயபுரத்து வியாபாரி ஐயா, நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். நல்ல குட்டிகளாக தான் இருந்தது. ஆனால் உள்ள பொடுசும் கிடந்துச்சு, உள்ள பொடி குட்டியும் கிடந்துச்சு. 10,500 இருந்துச்சு. ஒரு 7-8 குட்டி நல்லா பெருங்குட்டியாக இருந்துச்சு. மித்ததெல்லாம் கொஞ்சம் பொடுசு ஒரு 4-5 கிடந்துச்சு. அவர் ஐயா சொன்னது 13 ரூபா சொல்லி 12 ரூபாயில் ரெண்டார். கடைசியில் அவர் 10 ரூபாய்க்கு கேட்டார். 9,500 கேட்டு 10 ரூபாய்க்கு கேட்டார். கூட ஒரு 10,500 தீர்த்து விட்டாப்புல. நல்ல தரமான குட்டியாக இருந்தது. நான் கொஞ்சம் கறிக்கடைக்கு தான் ஆகும், வளர்ப்புக்கு ஆகாது. கறிக்கடைக்கு ஆகிற குட்டி தான். உள்ளே வந்து 2-3 குட்டி பொடி குட்டியும் கிடந்துச்சு உள்ளே. அதனாலேயே பாதி விலை தயங்கினாங்க வெட்டுறதுக்கு வியாபாரிங்க. ஆனால் அவர் சொல்லி விட்டார் 10,500 வெட்டுங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் உள்ளே வந்து பொடி குட்டிகளும் இருந்துச்சு. பார்க்கும்போது பொடி குட்டி அதிகமாக இருந்துச்சு. ஒரு 3 குட்டி நம்ம பொடி குட்டி கிடந்துச்சு. அதையும் சேர்த்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். சரி, கறிக்கடைக்கு தான் ஆகும், வெட்டுங்கன்னு சொல்லி வெட்ட சொன்னாங்க. அவர் அண்ணன் தான் வெட்டினாப்புல. இந்த உள்ளே தூக்கி காமிச்சாப்புல. இது கிடா பார்த்திங்கன்னா நல்லா மூளைக்கிடா, லைட்டாக கொம்பு தான் இருந்தது. மூளைக்கிடாய் சொல்லுவாங்க அந்த கிடாயை. நல்லா பெருங்கிடா, நல்லா பெரு சைஸ் கிடா. அவர் எவ்வளோ விலை சொன்னான்னு தெரியல. ஆனால் லாஸ்ட்டில் தீர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு. 14,000 தீர்ந்த விலை. கிடா பார்த்திங்கன்னா நல்ல சைஸான கிடா, முரட்டு கிடா.
இது 2 ஆடு. இந்த வாரத்து சந்தையை பொறுத்தவரை செம்பரி சந்தை வந்து அவ்வளோ வேகம் கிடையாது, கம்மி தான். நம்மலாம் கொண்டு வந்த கிட்டினா கொஞ்சம் கொஞ்சம் காசு நஷ்டத்தில் தான் விற்றோம். ஒரு கிடாய்னா வந்து அது மாதிரி நல்லா கொம்பு கிடா, பயங்கரமான கிடா ஒரு கிடா வாங்கிட்டு வந்தோம். 9,500 விற்றோம். அந்த அளவுக்கு இருந்துச்சு சந்தை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்தால் உடனே வெட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா கேட்க நாதிலாம் முடிச்சு கிடா ஆடுகள்லாம் பொறுத்தவரை ஒன்றும் அப்படி ஒன்றும் வேகம் கிடையாது. இது குட்டி பார்த்திங்கன்னா சூப்பர் குட்டி இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி குட்டி இறங்கிருந்துச்சு, வளர்ப்புக்கேற்ற குட்டி இறங்கிருந்துச்சு. நல்லாவே சூப்பர் குட்டியாக இருந்தது. ஒரு கேட்டது வந்து 10 ரூபாய்க்கு கேட்டாப்புல, 10,500 கேட்டாப்புல, 11 சொல்லிவிட்டு கடைசி 11 தீர்ந்துச்சு. 11 வெட்டினாங்க. ஒரு வாங்கி இன்னொரு ஆளுக்கு மாற்றி விடுறவர் தான். விலைகளை வந்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தீர்ந்த விலையை நம்ம நேரம் சொல்லணுமே சொல்கிறோம். அவர் 11 வாங்கினாப்புல அந்த குட்டிங்களை. 11 வாங்கி இது மச்சம் போடுறாங்க. மச்சம் போடுறது சொல்கிறது இது மாதிரி குறி போடுறது பேர் மச்சம் போடுறோன்னு சொல்லுவாங்க. மச்சத்தை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல குட்டி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே கிடா குட்டி தான். நல்லா ஒரு சைஸான குட்டிங்க. பெருங்குட்டினா கொம்பு குட்டினா சொல்ல முடியாது, வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி அவ்வளோதான். ஒரு 9 கடைசியில் 9,500 தீர்ந்துச்சு இந்த சரக்கு எல்லாமே. எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரை இந்த மாதிரி மயிலம்பாடி தான் அதிகமாக இறங்கும். பரமக்குடியை பொறுத்தவரை இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டிகள் தான் இறங்கும். புட்டு குட்டியோ வேறு குட்டிகளோ எதுவுமே இறங்காது. ஃபுல்லாமே இந்த மாதிரி மயிலம்பாடி தான் அதிகமாக இறங்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாமே மயிலம்பாடி தான் இருக்கும். நம்ம போடுற வீடியோவும் மேக்ஸிமம் ஆடாக இருந்தாலும் கிடாயாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் மயிலம்பாடியாக தான் இருக்கும். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாமே கிடா குட்டி தான். ஒரே ஒரு புருவ குட்டி நமக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. மற்ற எல்லாமே கிடா குட்டி தான். அவங்க சொன்ன விலை 12-13 சொன்னாங்க. கடைசியில் அவங்க 9,500 இருந்துச்சு. இது ஃபுல்லாமே புருவை, ஆட்சிக்கேற்ற புருவை. தெரிஞ்சவர் வியாபாரி தான் வச்சுருந்தாப்புல. இந்த நிற்கிறாப்புல தம்பி தான் வச்சுருந்தாப்புல. அது நல்ல புருவை எல்லாமே. சொன்ன விலை 15 சொன்னாப்புல அவர். ஒரு புருவ ஒன்று 7,500 கதைன்னு சொன்னாப்புல. ஆனால் புருவ அந்தளவுக்கு கட்டி இல்லை, கொஞ்சம் உடசலாக இருந்துச்சு புருவை. ஒருத்தர் 12 உடை சொல்லுன்னு சொன்னாப்புல, உடை போயிட்டாப்புல. அப்பா 12,000 கேட்டாப்புல. அவர் 12 உடச்சி கேட்டாப்புல. அப்போ 12 ரூபா வெட்ட சொல்லுவோமான்னு கேட்டாப்புல. வாங்கினது கூட அப்படின்னு சொன்னாப்புல. நான் கூட விட்டுரு அதை போட்டோம் முடி வச்சுதுன்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. இல்லை வாங்கினது கூட அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவர் செம்பரியாடு அதிகமாக வச்சுருக்காப்புல. தீரெல்லாம் கொண்டு போய் அவர் ஆட்டில் விட்டுருவாப்புல, அதில் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்பரி தான். இது ஃபுல்லாமே செம்பரியோட சேர்ந்த செம்பரி தான் ஃபுல்லாமே. நல்லா புருவைன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால் ஆட்டுக்கு வளர்ப்புக்கு ஏற்றது. அதாவது நம்ம ஆச்சிக்கு வாங்கி கொண்டு வளர்த்தோம்னா இதை வச்சு பெருக்கிக்கிறலாம், நம்ம ஆட்டுக்கு பெருக்கிக்கிறலாம். அந்த மாதிரி புருவை. பல் சேர்ந்தது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புருவை கொஞ்சம் உடசலாக இருந்ததுனால கொஞ்சம் விலை கேட்காம இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாச்சு. இந்த வாரத்தை பொறுத்தவரை அவ்வளோ வேகம்னு சொல்ல முடியாது. செம்பரி வேகம் வந்து கம்மி தான். ஒன்றும் விலைவாசி அவ்வளோ வேகமாக தெரியல செம்பரி இதை பற்றி. வெள்ளாடு கூட காலைல ஓரளவுக்கு கிடா விற்றுச்சு. செம்பரியும் கிடா அவ்வளோதான் விற்கலை. இந்த கிடாய்னா பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு கிடா. இந்த கிடாய்களை கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி 8,000 8 கேட்டு 8,000 கேட்டாப்புல. இந்த ஒரு குட்டி ஒன்று 8,000 கேட்டாப்புல. அவர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. உங்களுக்கு வேணா 11 கரையமாக வெட்டுங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு 8,000 கடந்து பெஞ்சிட்டே கிடந்தாப்புல ஜோடி இந்த கிடாயை பொறுத்தவரை. இது ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏறுவாடிக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. கறி கொடுக்குறது கேட்டாங்க. ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. 8,000 நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. இதே மாதிரி ஒரு ஐட்டம் அங்கிட்டு ஒரு ஐட்டம் இதை காலம் தெளிவான ஐட்டம் கிடந்துச்சு. அந்த ஐட்டத்தை 11 கேட்டு கிடந்தாங்க. இது ஃபுல்லாமே ஆடு. வியாழக்கிழமை இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் கல்யாணம் முகூர்த்தம்னால இந்த ஆடுலாம் நைட்டே இறங்குச்சு. நைட்டே இறங்கி கொஞ்சம் வியாபாரம் பார்ப்போம்னு சொல்லி இறக்கியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் வச்சுருந்தாப்புல. ஒரு ஆடு ஒன்று 11,500 கேட்டாங்க. 11 கேட்டு 500 சேர்த்து 11,500 கேட்டாங்க. 12 சொல்லி விட்டாங்க. அதுக்கு அந்த பார்ட்டிக்காரங்க ஏற்றுக்கறல. இவர் மித்தவங்க இல்லாமல் நானுமே 11,500 சொல்லி விட்டான். 11,500 கொடுக்கக்கூடிய ஆடு தான், தரமான ஆடு. ஒரு அண்ணன் விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. இல்லை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. 14 வெட்டுங்க, இல்லாட்டா இல்லை 11 கொடுக்கலாம். நான் ஒரு விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. என்ன காரணம் தெரில. கடைசியில் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த ஒரு ஆடு சென்னை ஆடு அப்படின்னு சொன்னாப்புல, சோலை ஆடு. அது மட்டும் ஒரு 7 ஆடு பிடிச்சிக்கிறோம்னு சொல்லி கேட்டாங்க. விட மாட்டேன். இது நம்ம கடைக்கு கேட்டோம் கிடாயை. நான் ஒரு 3 கிடா கிடந்துச்சு அவர்கிட்டையே. 10 கேட்டு 11 அப்படி கேட்டேன். 33 கேட்டாச்சு. ஐயா ஒருத்தர் வச்சு தான் கேட்டோம். ஆனால் அவர் 45,000 சொல்லி 40 பிடிச்சிங்க, அது உங்களுக்காண்டி தான் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் காலையில் விற்றுட்டாப்புல. அந்த விலைக்கு விற்றுட்டுன்னு சொன்னாப்புல. நாங்கள் 43 கேட்டோம். அப்போவே சொன்னாப்புல 45 அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் பார்த்தேன், நீங்கள் ஒத்து வர மாட்டேன்னு விட்டீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கிடா அவ்வளோ தரம் பத்தாத கிடா தான். ரொம்ப அந்த அளவுக்கு 40 கொடுத்துருக்க மாட்டாப்புல. நான் நம்மகிட்ட சொல்கிறாப்புல. அப்படி
ஆனால் வெளியே போனவங்க சொன்னாங்க 35 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அந்த கிடா வாங்கினது ஒருத்தர் சொன்னாப்புல 35 ரூபாய்ன்னு சொன்னாப்புல. அவர் எவ்வளோக்கு வாங்கினான்னு இன்னும் கிடா பிடிச்சிட்டு போன ஆளுக்க வேறு ஆளுக்க அவர் போனவரும் ஒன்று சொல்லிட்டு போனாப்புல. ஆனால் வந்து கிடா நல்ல தரமான கிடாய்கள்னு சொல்ல முடியாது. ஒரு கிடா நல்ல கிடா இருந்துச்சு, 2 கிடா கொஞ்சம் பத்தாத கிடா தான். 10 ரூபா கிடா தான் கிடந்துச்சு. ஒரு கிடா 11 ரூபா 12 ரூபா கிடா கிடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நாங்கள் 33 ரூபாய்க்கு கேட்டோம் 3 கிடாயும். விடமாட்டேன் சொல்லிட்டு நம்ம கடைக்கு தான் கேட்டோம். கடைக்கு நம்ம இந்த மாதிரி கிடாய்கள் தான் இருப்போம். அதில் நம்ம கடைக்கு கேட்டோம். அவர் இல்லை நான் வாங்கினது கூட உங்களுக்காண்டி வேணால் 40 ரூபாய்னா பிடிச்சிக்கணும்னு சொன்னாப்புல. ஒரு கிடாய் மட்டும் 15 ரூபாய்க்கு கேட்டாச்சுன்னு சொன்னாப்புல. நான் அந்த கிடாயை 12 ரூபா 12 ரூபா விலை போட்டோம். இந்த 2 கிடாயை 10 ரூபாய்க்கு விலை போட்டோம். அவர் இல்லை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் காலைல நல்லா ஜாலியாக பேசிக்கணும் போது சொன்னாப்புல 40 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் உண்மையானு தெரியலை. ஆடெல்லாம் சூப்பர் ஆடு. அந்த போது பார்த்திங்களா, அது ஒன்று மட்டும் சென்னை ஆடு, இது எல்லாமே கறிக்கறி ஆடு. இது பார்த்திங்கன்னா காலைல வியாழக்கிழமை காலைல நடக்கக்கூடிய ஆட்டு சந்தை தான் இது எல்லாமே. தரமான கிடா. அந்த அப்பாவே கிராமத்தில் கேட்டிருப்பார் போல். ஆனால் நல்ல விலைக்கு விற்றுட்டாப்புல. கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்து 1000 ரூபா அப்பா கேட்டாங்கலாம் 1000 ரூபா கூட கொடுத்து இன்னொருத்தர் வாங்கிட்டு வந்து சந்தையில் விற்றுருக்காப்புல. 21 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காப்புல. நல்ல விலை. அவங்க அப்பா அவங்க கிராமத்தில் கேட்டாலும் சந்தை நல்ல விலையாக விற்றுச்சு. இந்த வாரம் கிடா கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாக விற்றுச்சு. பெரும் சைஸு கிடா இது ஒரு கிடா தான் இறங்குச்சு. அதான் முக்கிய காரணமே. இதை காட்டிலும் பெருங்கிடா ஒன்று கூட இறங்கலை பரமக்குடி சந்தையில். ஏன்னா காலையில் சரியாக நைட் நல்ல மழை பரமக்குடியில். மழை பின்னி எடுத்து பிடிச்சி. காலைல பார்த்திங்கன்னா சந்தை துருன்னு கிடந்துச்சு. குட்டிகள் அதிகம் இறக்கம் இல்லை. காலையில் விளையாட்டம் குட்டிகள் இறக்கமே கிடையாது. கிடாய்கள்லாம் அதிகமாக இறங்கவே இல்லை. கிடா விலை அதிகமாக இருந்துச்சு. வாங்கவே முடியல. நம்மனா கறி கடைக்கு வேறு கறி வேற பேசியிருந்தோம். எப்போயாச்சும் 2 3 கிடாய் வாங்கிடுவோம்னு பார்த்தோம். கிடா சுத்தமாக இறங்கலை. செட் ஆகவே இல்லை. வாங்கவே முடியல. சும்மா விலையும் மண்டக்க இருந்தது வாங்கிட்டு போனாங்க. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு குட்டியும். ஒரு தெரிஞ்ச வியாபாரி அண்ணன் ஒருத்தர் இது கொண்டு வந்து சமைச்சாரு. நல்ல ஆடு நல்ல தரமான ஆடாக இருந்துச்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அவருக்கு. வாங்கிட்டு மறுபடியும் பார்த்தா ஒரு 5 ரூபா குறைச்சி 16,500 கொடுங்கன்னு சொல்லிட்டாராம். அவர் மறுபடியும் அவருக்கு விற்று பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாப்புல. இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 200 அப்புறம் வந்து இருந்தாப்புல. இப்போ கேட்டேன் என்னென்னு கேட்டேன். இது மாதிரி 17 ரூபாய்க்கு வாங்கினேன் குட்டி ஒன்றும் ஆடு சரியில்லை, ஒரு 5 ரூபா குறைச்சி கொடுக்குறாருல அப்படின்னு சொன்னாப்புல. இவர் வாங்கிட்டு மறுபடியும் என்கிட்ட குறைச்சி கொடுக்குறாப்புல, காசு குறைச்சி கொடுக்குறாப்புல. ஆட்டை பிடிச்சி சொல்லிட்டுன்னு சொன்னாப்புல. அதை விடுனே போட்டு அப்படின்னு சொல்லி வாங்கினாட்டா தானே அப்படின்னு சொன்னால் அவர் விட்டு விலையும் தான் நான் வாங்கியிருப்பேன் 17 ரூபாய்க்கு வாங்கி விற்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு. கடைசியில் அவரே வந்து இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் 17 வாங்கிக்கிறேன் விடுனே போட்டு இப்போ கேட்டில்லைன்னு அப்படின்னு சொன்னால் அப்புறம் பிடிச்சிட்டாப்புல. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 17 ரூபா கொடுக்கலாம். ஆடு நல்ல ஆடு. குட்டி நல்லா சூப்பர் குட்டியாக இருந்துச்சு. குட்டி நல்லா தக்காளி மாதிரி இருந்துச்சு குட்டி பார்க்குறதுக்கு. அருமையான குட்டி தான். அதனால் வந்து டக்குன்னு வாங்கிட்டாப்புல. வாங்கி அடுத்து விற்றுட்டாப்புல. 17 ரூபாய்னா விலை கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு கட்டுண்டான விலை தான். வாங்கி அங்கிட்டு பார்த்திங்கன்னா 17,500ன்னு ஒரு 5 ரூபா கிடச்சி விட்டாப்புல வாங்கி. வேறு ஆள் கறி கடைக்காரங்க வாங்கிட்டாங்க. நல்ல ஆடு குட்டி, நல்ல ஆடு குட்டி. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போயிட்டாப்புல. பார்த்திங்கன்னா சந்தை பார்த்தா தெரியும். நல்லா சேரும் ஜகமாக இருந்துச்சு. எங்களால் நடமாட கூட முடியல அப்படி இருந்துச்சு. குட்டி இறக்கமும் அதிகம் கிடையாது. கம்மியான தான் சந்தையோட என்ட்ரன்ஸு. கட்டட வேலைகள் அதிகமாக நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே சேரு தான். உள்ளே போக முடியல, வர முடியல, ஆட்டுக்குட்டிலாம் வாங்க முடியல. ஆடு அவ்வளோ அதிகமாக இறங்கலை. என்னென்னு தெரியல. இந்த 2 3 வாரமாக அதிகமாக சந்தையில் இறங்கவே இல்லை. இந்த மழை பெய்கிறதுனாலையா என்னென்னு குட்டி இறங்கும் கம்மி. வெள்ளாட்டம் குட்டி இறக்கும். செம்பரி ஓரளவுக்கு இறங்குது. வெள்ளாடு வந்து அவ்வளோவா இறங்குறதில்லை. கம்மியாக தான் இறங்குது. விலைகளும் பார்த்திங்கன்னா மண்டக்க இருக்குது. ஒரு நாளைக்கு ஆடு வேகமாக விற்கிது, ஒரு நாளைக்கு குட்டி வேகமாக விற்கிது. அதனால் வந்து விலைகளும் வந்து இது பண்ண முடியல. எல்லாமே பார்த்திங்கன்னா வியாபாரி தான் வாங்கி வியாபாரிகளே விற்கிறதுனால விலையும் மண்டக்க சொல்கிறாங்க. அடுத்த சந்தைக்கு ஏற்றுறாங்க. இங்கே விற்கலைன்னா அடுத்த சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. அதனால் வந்து குறைச்சினா இப்போ யார்ட்டையும் வாங்க முடியல. ரொம்ப விலைகள் அதிகமாக தான் சொல்கிறாங்க. வாங்க முடியல. கறிக்கடைக்கு கட்டாத விலைகள் தான். ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஒரு 3 4 வாரமாக அப்பா கிராமத்தில் கிடாய்கள் வாங்கி போட்டிருந்தாரு, தப்பித்தோம். இந்த வாரம்னா கிராமத்தில் கிடாய்கள் வாங்கலை, சந்தையில் பார்த்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் சந்தையிலையுமே ஒன்றும் செட் ஆகலை. வாங்க முடியல சந்தையில். என்ன ஒரு விஷயம்னா கிராமத்தில் வாங்கினோம்னா கிராமமே வந்து பார்த்திங்கன்னா விலை மண்டக்க சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் சந்தையில் 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த கிடாயை. கிராமத்தில் 20,000 25,000 சொல்லுவாங்க அந்த கிடாயை வச்சுக்கிட்டு. அதை வாங்குறதுக்குனா ரொம்ப அதை கேட்டுமா வந்து வாங்குறதுக்குள்ள பெரும்பாடு பட்டுருவோம். அதே சந்தையில் நம்மளுக்கு கட்டுமான வேலை தைரியமாக கேட்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கோவப்பட்டவங்க அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது சந்தையை பொறுத்தவரை. ஆனால் என்ன ஒரு விஷயம், சந்தையில் ஃபுல்லாக பாடம் போட்டிருப்பாங்க. அந்த பாடம் போடுறதா நம்மளுக்கு ஆகவே ஆகாது. அந்த கறிக்கடைகளுக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் ஃபுல்லாக பாடம் போட்டால் நம்ம அதோட மதி மாறிடும். எடைகள் கூட மாதிரி காமிக்குவோம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி பாடம் போட்டு கொண்டு வந்து ஆடுகளை விற்பாங்க. அந்த பாடம் போடுறதுனால நம்மளுக்கு விலைகள் கட்டுதில்லை. கறிக்கடையில் வாங்கி யாருக்கோ வைக்கவோ விலைகள் கட்டுதில்லை. அதுதான் ஒரே ஒரு பெரிய விஷயம் சந்தையில் வாங்குகிற விஷயத்தில்.
இது சந்தையில் கிராமத்தை காட்டிலும் சந்தையில் அனுசரித்து குட்டிகள் வாங்கலாம். போன வாரம்னா அப்படி தான் நம்மளாம் ஒரு ஆடு வாங்கியிருந்தோம். அது அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கறி கொடுக்குறக்காண்டி வாங்கியிருந்தோம். தெரியும்னு நினைக்கிறேன். 11,200 நம்ம யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும். 11,200 ஒரு பெரிய ஆடு வாங்கியிருந்தோம். அந்த ஆடு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே இதில் தொழிலில் செத்து போச்சு. ஒன்றுமே செய்ய முடியல, வெட்டி தான் பாய்ச்சோம். வேறு எதுவுமே செய்ய முடியல. அப்போ அந்த மாதிரி நான் என்ன காரணம்னா அது இப்போ கடைசியில் பார்ப்போம் பார்த்தா அது பாடம் போட்டதுனால தொண்டையில் போய் டீப் வச்சு குத்துனாங்களா என்னன்னு தெரியல, தொண்டையில் காயங்கள் இருந்துச்சு. அது கொஞ்சம் சங்கடமாக தெரிஞ்சிச்சு. சரி நம்ம வேறவங்க சொல்ல முடியாது, நம்ம இதுக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நட்டங்கள் தான் அதிகமாகும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கருங்கடா. நான் அண்ணன் வச்சுருக்காரு பாருங்களேன். அவர் வாங்கினார், சம்சார் தான் வாங்கினார். அவர் சொன்ன விலை 29,000 30,000 சொல்லி 29,000 சொன்னாப்புல. அண்ணன் எப்படியும் குறைஞ்சது 25,000 வாங்கியிருப்பாப்புல அந்த 2 கிடாயும். அவர் 25,000 வாங்கி அதை அவர் லாபத்துக்கு விற்கணும். அப்போ கறி எடையை பாருங்கள், அதை எப்படி 25,000 நம்ம 30 கிலோ விழுந்துடும், 15 கிலோ விழுந்தால் தான் அது நம்ம அதுக்கான மதிகள் போட முடியும். 27 28 அவர் 27 விற்கணும். இல்லாட்டா அவர் வாங்குறதுக்கு கிடாக்கி யாராச்சும் அவர் கிடைக்கணும்ல. இந்த சந்தையில் விற்கலை, அடுத்த சந்தை கேட்கணும். அது வேறு வழி. எல்லா செலவும் சேர்த்து அவர் 1,000 விற்கணும். என்ன செய்கிறது? அப்போ அவருக்கு கட்டாது. அதனால் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்குது. இந்த ஒரு அண்ணன் வாங்கிட்டு வந்து ரொம்ப பிடிச்சிட்டேன் இண்டாப்பில், அப்புறம் கொடுத்துட்டாப்புல. ஒரு 5 கிடச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படியே நம்ம கேஸு ஒரு ஆடு வச்சுருந்தாப்புல. பாருங்கள் வாத்தியாரன்னு ஆடு. அம்மன் லாஸ்ட்டில் ஃப்ரெண்டு வந்தோடனே விலை வச்சோம். அவர் விலை விடுற மாதிரி தெரியலை. நான் 7 கேட்டாப்புல செட்டியார். நம்ம 8,000 சொல்லியாச்சு. அவர் வாங்கினது கூட அவ்வளோது, இது அவ்வளோது, அது 9,500 ஆகுது அப்படின்னு சொல்லி கடைசியில் 9 வந்து நின்றாப்புல. நாங்கள் 8 மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல நம்ம ஃப்ரெண்டு. அவர் வளர்ப்புக்கு கேட்டாப்புல ஆடு. இந்த ஆடுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாங்கி அவர் வீட்டில் ஆடு நிற்கிது, கொண்டு போய் விட்டுருவோம், தை பிறந்ததுக்கப்புறம் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடுகள்லாம் வாங்குறது. அதுக்காண்டி கேட்டோம். அது அவர் விலை வெட்டு வரல. மறுபடியும் லாஸ்ட்டில் அந்த வாரம் பொறுத்தவரை பழமுடி சந்தையில் எதுவுமே வாங்கலை, கிளம்பிட்டோம். வாங்க டீ சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நிலைமைக்கு இருந்துச்சு. ஒன்று குட்டிகள் இது மாதிரி ஆடுகள் குட்டிகள் தான், பொட்டை குட்டிகள் தான் இறங்கிடுச்சு. கிடா குட்டிகள் அதிகமாக இறங்கலை. அதனால் என்னத்தை போட்டு அதை அழுத்திட்டு கிடந்தா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கிளம்பியாச்சு. ஆடு நல்ல ஆடு, வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு, நல்லா வளர்ப்புக்கு சூப்பர் ஆடு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி காம்படினா நல்ல காம்படியாக இருந்தது. கொஞ்சம் லைட்டாக சனையாக இருந்துச்சு. அதனால நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம். சரி வீட்டில் வாங்கி விட்டோம்னா ஒரு 2 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு தை பிறந்ததுக்கப்புறம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் விடலை. 9 ரூபா கிடந்து 8,500 வந்து நின்றாப்புல. எங்கள் ஆளுக்கு 8,500 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நம்மளுக்கு கட்டாது 8,500 வேணாம் விட்டுருங்க அப்படின்னு. பார்த்தா தெரியும் ஆடு கொஞ்சம் கட்டையாடு, அவ்வளோதான். இது மாதிரிலாம் நம்ம நாட்டாடு, எங்கள் ஏரியாவில் இப்படி தான் நாட்டாடு. சோறு கேட்பாங்க, கொடியாடு இருக்கானே, கன்னி ஆடு இருக்கானேன்னு கேட்பாங்க. ஒரு சிலது இறங்கும் எங்கெல்லாம். ரொம்ப அதிகமான இறங்க சொல்ல முடியாது. எட்டயபுரம் சந்தைக்கு போகிறவங்க ஏதாச்சும் கொண்டு வந்து விற்கிறவங்க இருப்பாங்க. இல்லைன்னா இங்கே லோக்கலில் வாங்கி வளர்த்தவங்க ஏதாச்சும் 1 கொண்டு வந்து விற்றவங்க இருப்பாங்க. அப்படி கொண்டால் தான் வந்து இந்த ஆடுகள்லாம் வருமே ஒழிய, இல்லைன்னா எங்களுடைய நாட்டாடு தான். இந்த வர்க்கங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பொட்டை குட்டி பார்த்தா தெரியும். ஒரு சொன்ன விலை வந்து 7 கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கேட்டு 5 ரூபாய் கேட்டு 6 ரூபாய்க்கு கேட்டுருந்தாங்க. 7,000 பிடிச்சிருந்தாங்க. கடைசியில் 6,000 பிடிச்சிருந்தாங்க. 6 ரூபாய்க்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை, போயிட்டாங்க. 2 பொட்டை குட்டி, ஒரு குட்டி கட்டா, 2 பொட்டை குட்டி தான், கடா குட்டி கிடையாது, 2 பொட்டை குட்டி. அதனால் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை, விட்டாங்க. மறுபடியும் நீங்கள் கேட்டால் ஃபஸ்ட்டு 5 ரூபாய் கேட்டு 5 ரூபாய் கேட்டு மறுபடியும் 6 ரூபாய்க்கு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 7 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டேன்னு நாப்பில். 7 ரூபாய்க்கு குறைஞ்சிலாம் நம்மளுக்கு அவ்வளோ வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. 2 பொட்டை குட்டி தானே, எப்படின்னா ஒரு வளர்ப்பு வாங்குறாப்புல ஆசைப்பட்டு குட்டி பார்க்க கொஞ்சம் சின்ன குட்டி தான். அவ்வளோ நேரத்தில் வீட்டில் வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் வீட்டில் மின்ட்டு போய் கேட்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி குட்டி அதில் ஒரு விட இந்த மாதிரி சின்ன குட்டிகள் தான் கொஞ்சம் அதிகமாக விற்கிது. இந்த மாதிரி குட்டியை 4 நேரத்துக்கு 4 ரூபாய்க்கு கூட விற்கிது. வாங்குறாங்க, தரவு வச்சு விட்றாங்க. அந்த மாதிரி விற்கிறதுல ஒரு சில நேரத்தில் 4 ரூபாய்க்கு அந்த குட்டி விற்கிது. விற்கல அவ்வளோ சொன்னாப்பா 6,500 பிடிச்சி போகணும். அவங்க வந்து 3 கடை 6 ரூபா தான், 6 ரூபா கூட 200 சொன்னதுக்கே அவர் விட்டு ஓடிட்டாப்புல. 200 கூட கொடுங்க இன்னொருத்தர் சொன்னாப்புல. அதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாப்புல.
இந்த குட்டி வாங்க எந்த குட்டியை போய் வாங்க போகிறாங்க அவர் இந்த வாங்க விட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பட்டக்குட்டினா ப்ரோ குட்டி ரெண்டுமே நல்லா அரமாக நினச்சி தான் நின்றுக்கிட்டே இருந்தா. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காத்து பண்ணிட்டு இருக்காங்க. சந்தை ஃபுல்லாக அங்கே சந்தை தான் அது ஃபுல்லாமே. ஏன்னா அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல மாட்டு சந்தைக்கு மேக்ஸிமம் வெள்ளாடு தான் கொண்டு வர்றது. மாட்டு சந்தைக்கு எப்போயாச்சும் தான் போகாது. மாடு இது கொண்டு வந்தால் தான் அங்கிட்டு போகிறது, இல்லைனா அங்கிட்டு போகிறது கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு இந்த சின்ன குட்டி வளர்ப்பு குட்டி வளர்ப்பு வீட்டில் இருந்தது. நம்ம அவர் நம்மளால் வச்சுருந்தாப்புல நம்ம ஐயா வச்சுருந்தாப்புல அதையும் போய் அப்போ போய் கேட்டாப்புல 5500 கேட்டாப்புல. ஒரு 7 ரூபாய் கேட்டாச்சு சும்மா விளையாட்டுக்கு போய் அப்போ அவர் உடம்பு கொடுக்கல அப்படின்னு கிடா அவர்னா எப்பவுமே கிடா தான் வாங்குவாப்பில் அதிகமாக. அவர் கிடா இறங்காதனால செல்லி முட்டியும் ஒரு விளையாட்டு பேசி பண்ணுறாங்க. கிடாய்கள் அதிகமாக இறங்கலை. விலையும் வந்து பார்த்திங்கன்னா கிடா இறங்கினால வந்து பார்த்திங்கன்னா அப்போனா 2 கிடா கட்டிக்காங்க. ஆனால் 22,000 சொல்கிறாங்க. ஆனால் இங்கிட்டு வாங்கி இப்படி கழுவிட்டு ரொம்ப சிரமம் இருக்கும். 6 கட்டி ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவர் வாத்தியார் நல்லா வாத்தியார் பொண்ணு இருந்தால் பாரு இந்த ஆடு பிடிச்சிருக்கு. அப்படின்னு வச்சேன். ஆனால் தம்பி விடாதுக்கு வாங்கினது கூட ஆனால் அவர் வாங்கினது 8,500 வாங்கி பண்ணிருந்தாங்க. எனக்கு 8 ரூபாய்க்கு அதிகம் ஆடு கட்டாக இருந்தது. அதெல்லாம் சரி கொஞ்சம் யோசிச்சாங்க. நம்ம வாங்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் விடுவோம். அவர் மேய்க்கிறது அவருக்கு அவர் மனசு பிடிச்சது நம்ம வாங்கி விட்டோம்னா அவர் வீட்டில் போய் நான் 10 நாளைக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதுக்கெல்லாம் காரணமே இந்த பாடம் போடுறது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொண்டு வந்தோம்னா வீட்டுக்கு கொண்டு சுமங்கிடுது இல்லை ஏதாச்சும் அதுல தான் வந்து சந்தேகம் பாடம் போட்டாரு. கொஞ்சம் ஒரு சில நம்ம எல்லாருமே பண்ணிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமம். ஏதோ அவங்க வியாபாரத்துக்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து பாடம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்றி அதுக்கு ஏதாச்சும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ரொம்ப சிரமம். அது மாதிரி இழப்புகள் வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா தொடர்ந்து 2 மாதம் அந்த மாதிரி ஏரியா இருக்குது. அதனால் ரொம்ப கவனம். அந்த மாதிரி அந்த அமௌண்ட் நாங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குறால் பக்கத்தில் ரெண்டுமே குறால். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 28,000 28,000 ஆனால் நான் 23 ரூபாய்க்கு எவ்வளோ வச்சு வந்துட்டேன். எவ்வளோ தீச்சிருந்தாரில்ல. ஆனால் தீர்ந்துச்சா தெரியல. அதுக்கு நம்ம இந்த போகல அங்கிட்டு. ஏன்னா நல்ல குரல், நல்லா அழுத்தமான குரல். பரவாயில்ல, குறை சொல்ல முடியாது. பரவாயில்ல அழுத்தமான குரல். 14,000 ரூபாய் அதிகமாக தீர்ந்துச்சு. அதோட 23 கிளம்பி வீட்டோட வந்தாச்சு. நாங்களாம் நிற்கலாம் அப்படின்னு 2 பல்லு தான். சாரி பல்லு போடாது 2 பல்லு பல்லு போடாத. அதனால் நான் வாங்கி விற்று பார்த்தா ஒரு 5,000 கிடைக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் வாங்கி பார்ப்போம் வாங்கினதெல்லாம் கேட்டு பார்க்கணும். என்ன தக்காளி 14 ரூபா ரேட்டு சொல்கிறாரு. 14 ரூபா குறால் விற்கிது. நாங்கள் முரட்டு ஆடு வாங்கி தரேன் 12,000 கிராத்துக்கு. நாங்கள் இது வந்து இன்னும் கோட்டையை கட்ட போகிறாங்க. அதை போட்டாலும் அதே இதை போட்டாலும் தானே இந்த மொத்த கறிக்கு இதை கொடுத்தாலும் 600 ரூபா. அந்த ஆடு அறுத்தாலும் 600 ரூபா தான். இதை வாங்கி எனக்கு கறிக்கடையில் இருக்க போகிறாங்க. மொத்த கறி தான் கொடுப்பாங்க. அதில் கழிவு வராது. ஏன்னா இதில் வரும் 4 கிலோ 3 கிலோ கொழுப்பு. வீடியோவை வந்து அதிக பேர் பார்க்குறாங்க, அதிக பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் தப்பான கமெண்ட் அனுப்புவாங்க, ஒரு சில பேர் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. 1000 தான் தடைகள் இருந்தாலும்
இந்த ஒரு சில பேர் வந்து வச்சுருக்கோம்ல அவங்கெல்லாம் வந்து நம்மளோட பிழப்பு நம்ம வேலையை பார்க்குறோம். பேட் கமெண்ட்னாச்சு ஒரு சில பேர் அதாவது லைவில் போகிற எல்லாம் சொல்லுவாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நம்ம வீடியோ போட முடியாது. நம்மளுடைய தொழில் சரி நம்ம தொழில் பார்க்கையில அப்படியே போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கோம். வேறு ஒன்றும் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. பணங்கன்னா அதை வச்சு சம்பாதிக்கணும்னா கிடையாது. இஷ்டம்னா வந்து அவங்களுக்கு எண்ணங்கள் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கட்டாயப்படுத்தி யாரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த உள்ள வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் வருங்காலத்தில் வந்து நிறை செஞ்சுக்கிறேன். நம்மளுடைய வேலையில் அதிகமான வேலைகளோட இதையும் எடுத்து போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எனக்கு. ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும். அடுத்தடுத்து வேலை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் நம்ம எடிட் பண்ணுற கூட நேரம் பத்தாத நேரம் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் எல்லா சந்தையும் போடுறாங்க, நம்ம பணம் சந்தையை போடுவோமே அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் போடுறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. பரமக்குடியோட சந்தையில் நிலவரங்களை எல்லா பேரும் நேராக கேட்டு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசினா அது பதில் சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் நம்ம பரமக்குடி சந்தையில் வியாபாரம் இல்லை. இறுதி வரை பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. சந்தை இருந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு, முன்னாடி வர்ற பாதை எல்லாத்துக்குமே தெரியும். பரமக்குடி சந்தையில் உள்ளவங்களுக்கு அதிக பேருக்கு தெரியும். பரமக்குடி ஏரியாவில் உள்ளவங்களும் அதிக பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விழுப்புரம் ஃபுல்லாமே நம்மளுடைய இதில் வந்து அதிக பேர் பரமக்குடியில் உள்ளவங்க தான் இருக்காங்க. இல்லை வெளியில் கோயம்புத்தூர்ல வந்து கணவர்த்தவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா பாசிட்டிவான கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நம்மளால் இந்த யூடியூப் நம்ம ஆரம்பிச்சதுனால தான் அவங்களாம் நம்மளுக்கு பழக்கம். அண்ணன் தென்காசி வந்து ஒருத்தர்னா குட்டி எடுத்து கொடுத்துருக்கோம். அவர்னா பார்த்துட்டு எப்போயாச்சும் ஃபோன் பண்ணி கேட்பார். அவர்னா வந்து ஏதாவது நம்மளுக்கு நல்ல நியூஸுகள் சொல்லுவாப்பில் சில விஷயங்கள்லாம். அவர்னா வந்து என்ன பார்த்து இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா குரால் வந்து 14 ரூபாய்க்கு கேட்டேன். அவர் வாங்கி விற்கிறதான்னு கேட்டால் அந்த விற்கிறவர் நம்ம ஃப்ரெண்டோடைய அண்ணன் தான். அவரும் கேட்டாப்புல அவர் 18 ரூபா 11 ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் விற்காம ரெண்டுமே முடிச்சு. அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா குரால் நான் ஃபஸ்ட்டு எடுத்து கிடாய் நல்ல விலைக்கு குராலாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சரி கேளுங்க விலையை வைங்கிறாப்புல 13 ரூபா வெட்டுவோமான்னு கேட்டேன். இல்லை 15 ரூபாய் கேட்டாங்க. சரி 14 ரூபா வெட்டுவோமான்னு கேட்டேன். இல்லை 15 ரூபாய்க்கு சரி வச்சுக்கோங்க இதுக்கு தான் போயாச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சந்தையில் வந்து இந்த மாதிரி கிடாய்கள் வைக்கிறது இறங்குறது தான் நம்ம பரமக்குடியில் ஓரளவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகமான இடவசதிகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இடங்கள் பத்தாதனால கொஞ்சம் சின்ன சரௌண்டுக்குள்ளேயே நடக்குது. அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பார்த்தா தெரியுங்களா ஒரு நிற்கலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக சேரு. இந்த சந்தைக்கு ஒரு டைம் வந்துட்டு போகணும்னா காலைல சேர்த்துக்கு மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப செலவு. 2 மாட்டம் மாதிரி வந்துருக்கு. கால் ஃபுல்லாக சேர்த்துக்கு வரும் ரொம்ப செலவு. இது எப்படின்னா நல்ல மழை நைட்டு, அதாவது புதன்கிழமை நம்ம சந்தையில் பொறுத்தவரை வியாழக்கிழமை நைட்டு புதன்கிழமை நைட்டு நல்ல சரியான மழை. விடிஞ்சா வியாழக்கிழமை வெளுத்து விட்டுருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் கிடந்துச்சு. இறுதி வரை பார்த்து நம்மளுக்காண்டி இவ்வளோ நேரம் நிற்கணும்.